Hi, hello friends, welcome back to Pushman Lifestyle channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கோட்டோட லிவரை வச்சு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ண போறேன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் ஒரு 8 ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 1.5 பத்த தேங்காய், ஒரு 4 ல இருந்து 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சின்ன சின்னதா சாப் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆனியன், கோகனட், அப்புறம் வந்து க்ரீன் சில்லி, டொமேட்டோ இதெல்லாம் நான் வந்து சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போது 1.5 ஸ்பூன் நம்ம மிளகு எடுக்கிறோம், 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகு போட்டிருப்பேன், இப்போ 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா. அடுத்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருப்பேன், இப்போ எக்ஸ்ட்ரா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு சைட் பை சைடாக சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கிட்டு ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்காமல் ஒரு பேன் மட்டும் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு, நான் வந்து 250 மட்டனோட ஈரல் எடுத்திருக்கேன், 250 கிராம்ஸு. இதை வந்து நான் வந்து ஃப்ரெஷ் டு ஹோமில் வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கு எப்படி வாங்கினா எவ்வளோ ப்ரைஸுன்ட்டு நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அதையும் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆயிலெலாம் சேர்க்காமல் மொத்தமாக இதோட தண்ணிலாம் நல்லா தனியாக வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரணும், நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இந்த தண்ணியெல்லாம் அதுவே ட்ரைன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து விடுங்க. இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டின பிறகு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியெலாம் சுண்டு வந்தப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நம்ம இதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், இதுலேயே வெந்துடும். ஈரல் தானே, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், இதில் வெந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் வச்சு வாஷ் பண்ணனால இன்னும் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் தனித்தனியாக வர மாதிரி நல்லா இதை கலக்கி விட்டுக்குங்க. இதை பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுங்க. அடுத்தது நம்ம பட்டையும் பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணுறோம். ஏன் கடைசியாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா கடைசியாக ஆட் பண்ணும்போது தான் அதோட ஃப்ளேவர் வந்து அந்த பட்டையோட ஸ்மெல்லும் அந்த பிரிஞ்சி இலையோட ஸ்மெல்லும் நல்லா அந்த வாசனை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது கடைசியாக நம்மளுக்கு தேவையான எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெப்பர் ஃப்ரைனால நம்ம கடைசியில் தான் அதை பாருங்கள், இந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்து இந்த லிவர்லாம் வெந்து அதுக்கப்புறம் நம்ம புதினா தலையை போடலாம். இது நல்லா கொதிக்கணும். இது பாருங்கள், நல்லா இந்த ஈரல்லாம் நல்லா வெந்து வரணும். இன்னும் நல்லா வேகலை. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிட்ஸ் மூடி போட்டு வைங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற டைம்லேயே நம்ம தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம், மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா வெந்து நல்லா
அந்த தண்ணியெலாம் இறங்கி நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்மளுக்கு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நல்லா ஈரலும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம புதினாவை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் போதும். உங்களுக்கு இன்னும் வேணும்னா, இல்லை இன்னும் சுக்காவாக வேணும்னா இன்னும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் புதினாவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆனியனையும் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. இப்போ கடைசியாக வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோ மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த லிவர் எப்படி வாங்கினேன்ட்டு அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் நான் போட்டிருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.